கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சிஷ்யர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்போது இயேசு வந்து நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சிஸ்டர், அதாவது இந்த வசனம் தான் கடைசி வசனம், 29வது வசனம். தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்காக இவ்வளோ நான் இதெல்லாம் வாசிக்க சொன்னேன்னா, நம்ம அதிகமாக வேதத்தை நம்ம காது உள்ளவன் கேட்க கெடுவான், நல்ல வசனங்களை நம்ம இயேசு என்கிற வார்த்தையை நம்ம கேட்கணும், சில காரியங்களை நம்ம விளங்கி கொள்ளணும் என்பதற்காக நான் இதை வாசிக்க சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முற்றும் முடிய காணாததை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை. அது ஆண்டவராக இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, பரலோகமாக இருந்தாலும் சரி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, எதற்காக நமக்கு விசுவாசிகள் என்று பெயர் என்று சொல்லுவோமானால் நமக்கு பேர் விசுவாசி எதற்காகனா, எல்லாத்தையும் நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றையும் நாம் காணவே இல்லை, ஆனால் நாம் விசுவாசி, அதுதான் விசுவாசி. நீங்களும் நானும் விசுவாசி. என்ன பேருன்னா, காணாத விசுவாசிக்கிறபடியினாலே பாக்கியவான்கள். நான் சொல்லுவேன், ஒரு விஷயத்திலே ஆண்டவரோட கூட பாடுகளை அனுபவித்து நடந்து போன அந்த சீஷர்களை காட்டிலும் ஒரு மேன்மையான கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை, காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். சீஷர்களை விட நாம் பாக்கியவான்கள். எதற்கென்று சொன்னால், நம்ம இயேசு கிறிஸ்துவை கண்ணார காணலை, ஆனால் இந்த கிறிஸ்துவுக்காக நம்ம அநேக காரியங்களை மாற்றிக்கொண்டு மறுரூபமாகி அவரை விசுவாசிக்கிறபடினாலே நீங்களும் நானும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் தன்னுடைய சொந்த வாயினாலே அவர் சொல்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம பார்த்து நீ காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்வார். ஆனால் அவர் சொன்னது தான், நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. 2வது காரியம், 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 17-18 வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனத்தை வாசிக்கும்படியாக. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை நமக்குள்ளாக உண்டாக்கும். மறுபடியுமா சொல்லுகிற, இந்த விசுவாசம் நமக்குள்ளாக நித்திய கன மகிமையை
நமக்கு உண்டாக்கும். மூன்றாவது காரியம், ரோமருக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்புவோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்றைக்கு காணப்படாத யாது ஒரு காரியமானாலும் நீ காணப்படாததை குறித்து நம்பிக்கையோடு கூட பொறுமையோடு கூட காத்திருந்தால் நிச்சயமாக அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, முழுவதுமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நம்பி என்று சொல்வோமானால் காணப்படாதவைகளை நம்பி தான். இந்த தெய்வனுடைய நம்பிக்கையே, நம்ம தெய்வ நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய நம்பிக்கை, காணப்படாத நம்பிக்கை. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆழமான காரியங்கள்லாம் வெளிப்படும். இது ஒரு நம்பிக்கை, நம்ம காண்கிறதே அல்ல. இந்த உலகம் எதில் மோசம் போச்சுன்னா, காணப்படாத இருக்கிற காரியத்தினால தான் உலகம் மோசம் போயிடுச்சு. உலகத்துக்கு முன்னாடி தெய்வ நம்பிக்கை எப்படி விக்கிரகமா வந்தது, எப்படி சொரூபமா வந்தது, எப்படி அது கல்லா வந்தது, மரமாய் வந்தது, மண்ணா வந்தது என்று சொல்லுவோமானால் காணப்படலை. மக்களோட பார்வைக்கு, ஜனங்களோட பார்வைக்கு, தேவ சிருஷ்டிக்கு இந்த மகிமையானது காணப்படலை. விசுவாசம் இல்லை. அதனால தான், அந்த விசுவாசம் இல்லாதனால தான் ஜனங்கள் சோரம் போயிட்டாங்க. ஏன் இந்த ஜனங்கள் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் சோரம் போய்விட்டார்கள். விக்கிரகங்களில் சோரம் போயிருக்கிறார்கள், மரங்களிலே கல்லுகளினாலே சோரம் போயிருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய தெய்வம் அவர்களுக்கு காணப்படலை. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடு கூட தொழுது கொள்வார்கள் என்ற சத்தியம் அவர்களுக்குள்ளாக எடுபடாமல் அவர்கள் இருதயத்திலே மந்த புத்தி உள்ளவர்களாக மாறிப்போனார்கள், இருளாகி மாறிப்போனார்கள், வெளிச்சத்தை மறந்தார்கள். எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார்கள்னா, நம்மளுடைய தொழுகையே காணப்படாததுதான், நம்முடைய இருப்பிடமே காணப்படாதது, நம்முடைய நம்பிக்கை காணப்படாதது, நம்முடைய ஆசீர்வாதம் காணப்படாதது, நம்முடைய நல்ல வாழ்க்கை காணப்படாதது. ஆனாலும் அதில் நிச்சயம். அதனால தான் எபிரேயர் 11:1 இப்படியாக சொல்லுறது. எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 11:1 காணப்படாத இருக்கிற அவருடைய நித்திய விசுவாசம் என்பது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக, காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது. நமக்கு ஒத்தாசை எங்கிறது வருது அப்படின்னு சொல்லமானா நம்முடைய விசுவாசம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, இந்த கால வேலை ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லாமே காண்கிறவர்களிருந்து நம்ம ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள் வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 1-2 நீங்கள் வாசியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 121. எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. முதலாவது காரியம், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னா காணப்படாத இருக்கிற இடத்துலேருந்து வரும். எங்கிருந்து வரும்? எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த கால வேளையில் காணப்படாத இருக்கிற இடத்திலிருந்து தான் நான் ஒத்தாசை நமக்கு வருகிறது, வந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய கண்களை எங்கே பார்க்கணும் அப்படின்னா, அநேக நேரங்களிலே நாம் அநேக காரியங்களிலே மனுஷரை நோக்கி நம்ம பார்க்கிறோம், நமக்கு தெரிந்தவர்களை நோக்கி நம்ம பார்க்கிறோம், நம்ம அறிந்தவர்களை நோக்கி பார்க்கணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒத்தாசையை எங்கே பார்க்கணும் அப்படின்னா,
உங்களுக்கு உங்கள் கண்கள் காணப்படாத இடத்திலிருந்து ஒத்தாசை நாம் பார்க்கணும். அந்த ஒத்தாசை ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து எடுபடாது, ஒரு நாளும் அவமானத்தை தராது, ஒரு நாளும் நிந்தையை தராது, ஒரு நாளும் வட்டியை தராது, ஒரு நாளும் ஜீவனை அழிக்காது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருகிறது என்று சொல்லுவோமானால், காணப்படாத இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நமக்கு சோர்ந்து போகிற வேலையிலே, நமக்கு இருக்கிற காரியத்தில், நமக்கு இருக்கிற பலவீனத்தில், நமக்கு வருகிற எதிர்ப்பான போராட்டங்கள், நிந்தையிலே, அவமானத்தில், ஆண்டவருடைய பிள்ளை நீ விசுவாசி, நான் உண்மையான விசுவாசிகளானால் ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எஸ்தருடைய காரியம் தெரியும். அவள் சகல அதிகாரங்களை பெற்றிருந்தும் சொல்லுவேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய செய்வார். எங்க பார்த்தா அப்படின்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்த்தா. 127 தேசத்துக்கு அதிபதியான மனைவி எஸ்தர். அவ போயிட்டு அவன் பார்வோனுக்கு அகஸ்கருக்கு முன்பாக நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முதலாவது யாரிடத்துல போய் நின்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்தில் நின்ற பிறகுதான் அகஸ்கருவனுடைய செங்கோல் அவளுக்கு எதிராக நீட்டப்பட்டது. உலகத்தினுடைய ஆசீர்வாதம் அல்ல, மனுஷ தயவு, மனுஷ பலன், மனுஷ உலகத்தினுண்டான மருத்துவம், இவைகள் யாவையும் யாருக்கு முன்பாக நம்ம போய் நின்று பெற்று, அதுதான் விசுவாசி. அதுதான் விசுவாசி. நீ விசுவாசி என்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நான் கண்களை ஏறெடுப்பேன். அதில் இருக்கிற மகிழ்ச்சி, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற மகிழ்ச்சி, அதனுடைய சமாதானம், அதனுடைய சந்தோஷம், அதனுடைய நிலையான ஆசீர்வாதம் ஒரு நாளும் நம்மையும் நம்ம சந்ததியும் விட்டு எடுபடவே படாது. ஸோ அருமையான ஆண்டவருடைய விசுவாசியே, நீ எங்கே காணப்படாத இருக்கிற, நீ கண்டு விசுவாசிக்கிறா, ஆனால் என்னை காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீ ஏதோ கல்லுக்கு முன்னாலும் மண்ணுக்கு முன்னாலும் மரத்துக்கு முன்னாலும் போய் நிற்கல, காணாத தேவனுக்கு முன்பாக ஒத்தாசை வரும் என்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. அது எங்க இருக்குதுன்னா, இருதயத்தில் ஊற்றா இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய பலனா இருக்குது. நமக்கு போராட்டம் வருகிற போது, பலவீனங்கள் வருகிற போது, தேவைகள் வருகிற போது ஓடோடி நோக்கி ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி. பர்வதத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க, எதையாவது பார்த்துருக்கிறீங்களா நீங்க? எதையாவது நம்ம பார்த்துருக்கிறோமா? ஒத்தாசை வந்து விடுறதை நம்ம பார்த்துருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதை நீங்க கண்டிருக்கிறீங்களா? ஆனாலும் விசுவாசி யார் என்று சொல்லுவோமானால், காணப்படாத இருக்கிற அவருடைய ஒத்தாசையினுடைய கரங்களை நோக்கி பார்ப்போமா விசுவாசி. ஆமென். நீ பாக்கியமா. ஒன்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் அவமானத்தை கொண்டு வராத, நிந்தையை கொண்டு வராத, அவசியை கொண்டு வராத, பாடுகளை கொண்டு வராத, ஒரு 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 திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒத்தாசை எதிர்பார்த்த ஆண்டவரை நோக்கி அது வருமானால், நான் சொல்லுவேன், அது சுகமானாலும் ஆசீர்வாதமானாலும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டாத ஆசீர்வாதம். ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வந்ததுன்னா வேதனை இருக்க. பர்வதத்திலிருந்து ஒரு ஒத்தாசை நமக்கு வருமானால் வேதனை என்பது இருக்காதுங்க. ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த காலை வேளையில் நீங்கள் எப்படி நம்புவீங்கன்னு தெரியாது. நான் சொல்லுவேன், எவ்வளவு சந்தோஷமாக வந்து இங்கே ஆராதிக்கிறேன் தெரியுமா? பெரிய ஆத்துமாக்கள் இல்லை,
ஆனால் இதற்காக நான் வருத்தப்படுகிறேன். எப்படி வருத்தப்படுகிறேன்னா, வராதவர்களுக்காகத்தான் நான் வருத்தப்படுகிறேன்னா, எனக்காக நான் வருத்தப்படலை. நீ ஒன்று புரிந்து கொள்ளணும். எதை குறித்து எனக்கு வருத்தம்னா, வராமல் இது பக்கத்தில் இருக்கிற சுதந்திரம், நம்ம எதையுமே நம்ம கேட்கறதில்ல, எதுவுமே நம்ம செய்யறதில்ல, வெறுமனே வசனத்தை கொடுக்குறோம், ஆராதனையை கொடுக்குறோம். இதை மாத்திரமே, வேற எந்த உலக காரியங்கள் நம்மகிட்ட இல்லை, எந்த வட்டிக்கு விடுகிற காரியம் நம்மகிட்ட இல்லை. நம்ம யாரை பார்க்குறோன்னா, ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல கர்த்தரை நோக்கி வருகிற ஒவ்வொரு ஜபமும் நீங்களும் நானும் யாரை பார்க்குறோம் அப்படின்னா, ஜனங்களை பார்க்கல, காணிக்கப்பட்டியை பார்க்கல, தசம பாகத்தை பார்க்கல, பெரிய காரியத்தை, முகத்தை, அழகான முகத்தை பார்க்கல, அழகான குடும்பங்களை பார்க்கல. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் ஆராதனையை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நீங்களும் நானும் பாக்கியவான் என்று. ஆமென். இதுதாங்க விசுவாசம். நீ காண்கிறதை விசுவாசிக்கிறது விசுவாசம். என்ன? காணாது இருக்கிற அவருடைய மகிமையை விசுவாசிப்பதே விசுவாசம். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முற்றும் முடிய காணாததை விசுவாசிக்கிறதான் விசுவாச வாழ்க்கை. நீங்கள் வாசியுங்கள், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 69வது வசனத்தை வாசிக்கும்படியாய் உங்களை அன்பான அழைக்கிற. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 69வது வசனத்தை. இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லோரும். போதும் சிஸ்டர். நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்காரு? நம்ம ஆண்டவர் எங்க இருக்காரு? சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். ஆவியானவர் இங்க இருக்கிறார். ஆனால் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முடித்த தேவன் எங்க இருக்கிறார்னா, அவர் இங்கே இல்லை. ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? நீங்க பார்க்கல, நீங்களும் நானும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவுடைய வலது பரிசத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எங்க இருக்கிறார்? நீங்க ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறார்? பிதாவுடைய வலது பரிசத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 33, 34வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 33 அதனுடைய 34வது வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். அவரே எழுந்தும் இருக்கிறார். அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர். வலது பரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஹல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறார்? சொல்லுங்க. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இங்க இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை செய்கிற ஆவியானவர் இருக்கிறார். நான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர். எல்லாம் ரொம்ப அழகா சொல்றாங்க, அதெல்லாம் நம்புறோம். நான் போய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அப்படியே கண்ணால் தரிசனம் பண்ணேன், அப்படியே தரிசனத்தை என் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு, என்னோட கூட டின்னர் சாப்பிட்டாரு, என்னோட கூட லஞ்சு சாப்பிட்டாரு, அப்படிலாம் கதைலாம் விடுறாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, என்னை கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில். நீங்கள் ஒன்று ஒத்துக்கொண்டா நான் ஒன்று சொல்லுவேன், தயவுசெய்து நீங்கள் தவறாக விளங்கி கொள்ளாதீங்க. ஸ்தேவான் இருந்தார், அப்போஸ்தலராகிய பவுலும் இருந்தாங்க, சீஷரும் இருந்தாங்க. சீஷர்கள் எல்லாம் கர்த்தரை கண்டாங்க, பவுலும் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தரை கண்டாங்க. ஆனால் இந்த ஸ்தேவான் கர்த்தரை காணவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவன் வந்தது, அவன் மரித்தது, கர்த்தரை காணவே இல்லைங்க.
நீங்கள் தவறாக நினச்சிக்க விளங்கி கொள்ளணும்னா நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன். அதனால தான் கர்த்தர் டபுக்குன்னு எடுத்துட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியத்தின் நிமித்தம் ஒரே ஒரு பாடம் கிடையாது அவருக்கு. ஏனென்றால் அவர் மரித்தது கர்த்தருக்காக, பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுக்காக. ஒருபோதும் அந்த தேவனை அவர் தரிசிக்கவே இல்லை. சீஷர்கள் தரிசித்தார்கள், அநேகர் தரிசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய தரிசனத்தை கண்டார். ஸ்தேவான் காணல. எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்தேவான் எப்படி மரிச்சிட்டாரு. நான் சொல்லுவேன், ஸ்தேவானுடைய விசுவாசம் காணாத விசுவாசம் தானே. கர்த்தர் உடனே கூப்பிட்டு உட்காருப்பா பக்கத்தில் உட்கார வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். இதை நீங்கள் கேட்குறீங்களே, இதுதான் விசுவாசம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த தொந்தரவும் இல்லைங்க. விசுவாசித்தார். பந்தி விசாரிக்கிறவனா வந்தார். திடீர்னு ஒரு இடத்துல போய் ஊழியம், ஆவியில் எழும்பி ஊழியம் செய்கிறாரு. பெரிய வியாக்கானத்தை அங்கே பேசுகிறாரு. ஆபிரகாம் ஆதிகாமம் முதல் முழுவதும் சுவிசேஷ புத்தகம் கடைசி வரையும் பேசி முடிக்கிறாரு. முடிச்ச உடனே கல்லெறியப்படுறாரு. ஆனால் எங்கே காண்றாரு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போ அவர் காண்றாருன்னா, அந்த ஜீவன் போகிற போது பிதாவாகிய தேவனுடைய அருகிலே வலது பரிசத்திலே உட்காருவதில்லை, நின்று ஸ்தேவானை வரவிருப்பதை அவர் காண்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். காணாததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். நான் ஒரு கருத்தை இன்றைக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆழமாக நான் சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எப்போதும் நீங்கள் நினைங்க, நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா வாழுவேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஒரு நாளும் கண்டு மயக்கத்தில் நம்ம போயிட வேண்டாம். கண்டு ஐஸ்வர்யத்தினுடைய ஒருவேளை என் பிள்ளைகள் நிறைய ஐஸ்வர்யம் வந்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அந்த காண்கிறது மேலே கண்ணை வச்சிடாத. ஒருவேளை அப்படி இப்படின்னு நல்லா மாடர்ன் கீடமாக அப்படி இருந்தால் காண்கிறது மேலே கண்ணை வச்சுட்டு நம்முடைய காரியத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் ஒரு பரிசுத்த ஜாதி, அதை நம்ம விசுவாசத்தை நீங்கள் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா வாழுவேன், நான் நல்லா ஒரு சந்தோஷமாக இருப்பேன், என் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, ஒரு நாளும் நான் திக்கற்று போவதில்லை, காணப்படாத இருக்கிறத நம்ம விசுவாசிங்க. இன்னைக்கு நான் சொல்ல உங்களுக்கு முன்பாக நான் மகிழ்ச்சியாக நிற்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, நான் காணப்படாதவைகளை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. காணப்படாதவைகளை நம்புங்க. நீ எப்போதும் நினைங்க, நீ பலவீனம் வருகிற போது நான் சொல்லுங்க, நான் இந்த பலவீனத்தில் படுத்து விடுவதில்லை, இந்த பலவீனத்தில் நான் என் காரியம் முடிந்து விடுவதில்லை, நல்ல நாட்களை நான் காண்பேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளாக கொழுந்து விட்டு எப்போது எரியட்டும். படிக்கிற பிள்ளைகள் இப்படி நினைங்க, நான் நல்லா இருப்பேன், என்னால் முடியும், யார் என்ன கேவலமாக பேசினாலும் நான் நல்ல மார்க் எடுத்து நல்லா பாஸ் பண்ணுவேன் என்கிற உறுதி உங்களுக்குள்ளாக வந்துடுச்சுன்னா, யாருடைய வார்த்தை, யாருடைய சாபமும், யாருடைய மெச்சின வார்த்தையும், யாருடைய தூஷண வார்த்தையும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது. ஆமென், அல்லேலூயா. யார் நமக்கு எதிராக பேசினாலும் சரி, அந்த வார்த்தைகள் நம்மை ஒன்றும் செய்யாது. நீங்கள் மாத்திரம் உங்களை விட்டு கொடுக்காதீங்க, நீங்கள் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீங்க. நான் நல்லா வாழுவேன், நான் நல்லா படிப்பேன், நல்ல மார்க் எடுப்பேன், நான் உயர்ந்த ஸ்தானத்தில் நான் இருப்பேன். ஏனென்றால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி. நான் மனுஷனை நம்பலை, கர்த்தரை நான் நம்பிக்கையாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்கு அஸ்திபாரமாக இருக்கணும். அப்போ விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குதுன்னா, கர்த்தர் பிதாவுடைய வலது பரிசத்திலே தேவன் அவர் அமர்ந்து கொண்டு இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
அல்லேலூயா. இப்படி என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. என்ன நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், மரித்தாலும் என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசம் ஒன்று இருக்கணும், மரித்தாலும் பிழைப்பான். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வசனம், நான் ரொம்ப டீப்பாக உங்களுக்கு சொல்லலை. மரித்தாலும் அவன் பிழைப்பான். ஏன்னா சில காரியங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஸ்தேவானுடைய மரணமே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது எவ்வளோ பெரிய மகிமையானது, கஷ்டமில்லாதது, சௌகரியமானது. உடனே அதுதான் நீங்கள் பவுல் கூட சொல்கிறாரு பாருங்க, நான் இந்த சரீரத்தை விட்டு கர்த்தரோடு இருக்கிறது எனக்கு ஆசை தான். ஆமே, எனக்கு ரொம்ப 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 ஆசை. ஆனாலும் இந்த சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு வசனத்தின் பிரகாரம் பிரயோஜனமாக இருக்கிறபடினால நான் இப்படி அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சேவானுடைய வாழ்க்கை அப்படியே வலது பிரதேசத்தை தேவன் நிற்கிற அந்த காரியத்தை காண்கிற ஒரு வாழ்க்கை. என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். ரோமர் சுவிசேஷ புத்தகம் நிருபம் 8வது அதிகாரம் 14வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நாம் கர்த்தருடையவர்களாகவே இருக்கிறோம். நீ வாழ்ந்தாலும் மரித்தாலும் யாரு? நம்ம வாழ்ந்தாலும் மரித்தாலும் யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க. காலை வேலை நீங்கள் என்ன பண்ண நினச்சிங்க, காலையில் இங்கே வேதத்தை வாசிச்சுட்டு கீழே போனேன். இந்த அம்மாவை பற்றி கவலையாக இருந்தது. ஒரு கடந்த வாரத்தில் நான் பலவீனத்தில் 2 நாள் பலவீனம் ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் சித்தா வந்தபோது கூட என்னால் ஜெபம் பண்ண முடியல. ஜெபம் பண்ணாங்க. விழிச்சேன். நான் பலவீனமாக படுத்தாலும் நன்றி சொன்ன ஆண்டவருக்கு. ஒரே ஒரு நாள் பலவீனத்தில் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள்? அதுவும் எனக்கு வருகிற பலவீனம் ரொம்ப அந்த வெற்றிகோ வந்துடுச்சு. வெற்றிகோ வந்தால் எழுந்து நிற்கவே முடியாது. 2 ஸ்பூன் சாப்பிட்டாலும் படுத்துன்னு தான் சாப்பிட்ணும். கரெக்டாக அந்த மார்ச் மாதம் க்ளோசிங்கு. ஆஃபீஸில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. இந்த தம்பி என்ன நினச்சா போல தெரியாது. நம்ம தேடி வந்தோமோ, நமக்கு ஜெபம் பண்ணலையே, அவர் என்ன நினச்சாருன்னு தெரியாது. என்னால் எழுந்திரிக்க முடியாது. எழுந்திரிச்சா தலை சுத்தம். நான் நன்றி சொன்னேன். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே 300 எவ்வளவோ கணக்கான நாள் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவோ நாட்கள் என்ன ஆரோக்கியமாக வச்சுருக்கிறீங்க. இந்த ஒரு நாள் 2 நாளுக்காக நான் ஏன் சோர்ந்து போகணும்? எதுக்காக அந்த அம்மா நினச்சேன் அப்படின்னு சொன்னால், என்னை பராமரிக்கிறதுக்கு என் பிள்ளைகள் இருக்காங்க, மனைவிகள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. நான் சொல்லுவேன், நான் அம்மாவை பற்றி கவலைப்பட்டேன். ஐயோ, என்னப்பா இந்த மாதிரி அந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்குதே, ஒரு விழுந்துட்டா கூட, எதனா எழுந்துட்டா கூட, ஒரு வேளை கஞ்சி, ஒரு வேளை தண்ணி கொடுக்கறதுக்கு கூட பக்கத்தில் சிஸ்டர் இருக்காங்க, ரொம்ப தூரம் இருக்காங்க, பக்கத்துலேயே வந்து கொடுக்கறதுக்கு ஒரு அன்புள்ள ஒரு மாறணும் இருக்கணும்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அது பெரிய ஆசீர்வாதம். அது எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளையே, நான் காரியத்துக்கு வருகிறேன். மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். நாம் யாருக்காக மரித்தாலும் பிழைத்தாலும் யாருடையவர்களாக இருக்கிறோம்னா கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ஆமே, யாருடையவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். இதுதான் அந்த வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆமே. என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமே. பலவீனப்பட்டாலும் அவன் பிழைச்சிருவான். இதுக்கு அர்த்தம் அப்படி கூட. பலவீனப்பட்டாலும் கூட பிழைச்சிருவான், கஷ்டப்பட்டாலும் பிழைச்சிருவான், அழுக வந்தாலும் பிழைச்சிருவான், அதை எழுந்துருவான். அவன் பலவீனத்தில் கூட அது ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான் விசுவாசிக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. குறைவு வந்தாலும் அந்த குறைவை ஒரு இதுவாக வரமாட்டான். எதனா ஒரு அவமானம், நிந்த, நம்ம நேசித்தவங்க நம்ம துச்சமாக நினைச்சாலும்,
நம்ம எதிர்பார்த்தவங்க எதிர்பார்த்த பிரகாரம் நினைக்கிறதுனாலும் அது நம்ம ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். ஏன் அப்படின்னு சொன்னால், நாம் வாழ்ந்தாலும் மரித்தாலும் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் பலன் உள்ளவர்களானாலும் பலனற்றவர்களானாலும் திருப்தியாக இருக்கிறவர்களானாலும் திருப்தி அற்றவர்களானாலும், நான் சொல்லுவேன், நம்மை ஆதரிக்க அநேகர் இருந்தாலும் அநேகர் நமக்கு இல்லைனாலும், நான் சொல்லுவேன், கர்த்தருக்கென்று நாம் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் நீங்கள் ஐயோ எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த பாடுகள், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துச்சமாக நீங்கள் நினைக்காதீங்க. நீ வாழ்ந்தாலும் யாருக்குன்னா வாழுற அப்படின்னா கர்த்தருக்காக வாழுற. ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்னொன்று சொல்லுவேன், கர்த்தருக்காக வாழ்ந்தா மரிக்கிறதும் கர்த்தருக்காக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன நம்ம உலகத்துக்காக வாழ்ந்துட்டு மரிக்கிறது கர்த்தருக்காக இருக்க முடியாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்காக நீ எப்படின்னா வாழ்ந்தாலும், நான் சொல்லுவேன், நாம் வாழ்ந்தாலும் மரித்தாலும் கர்த்தருக்கென்று நாம் வாழ்கிறோம். நீங்கள் இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீர்களானால், 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3 9 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆமென். சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தோம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைங்க சிஸ்டர். இதெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப அரிதான காரியம். விளங்கிக் கொள்கிறதுக்கு ரொம்ப அரிதான காரியம். இயேசு கிறிஸ்து மரித்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதும் ஆகிய சுதந்திரத்துக்கு எதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி மறுபடியும் நம்ம ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சுதந்திரம் பரலோகத்தில். நமக்கு சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்குது? எங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு? நம்ம தேவன் எங்கே தான் இருக்கிறாரு? நம்ம ஜீவன் எங்கே தான் இருக்கு? சொல்லுங்க. நம்முடைய சுதந்திரம் எங்கே இருக்கு? இதை கண்டு கொள்கிற அந்த சந்தோஷம், இதெல்லாம் எங்கே நீங்கள் காண்றோமா? நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு சாதாரண வசனம் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்திடுவார், நீ போன உடனே அங்கே மறைச்சி உன்னை உன் மேலே உன்னை திட்டினவன் உன்னை நீ ரோட்டில் விழுந்து கிடக்கிறத காண்பா. இந்த வசனத்துக்கெல்லாம் இங்கே பேசுறதுக்கு சபை கிடையாது. இப்படிப்பட்ட வசனங்கள் உங்களுக்காக அல்ல, எனக்காக நான் பேசிக்கொள்கிறேன். அது என்ன கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த மாசற்ற சுதந்திரம் பரலோகத்திலே உங்களுக்காக அது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த நம்ம சொல்லுவோம், இங்கே எனக்கு சொத்து வைக்கப்பட்டிருக்குது, சுகம் வைக்கப்பட்டு கொண்டு இருக்குது, எனக்கு மனுஷன் இருக்கிறான், எனக்கு உதவி செய்ய எவ்வளோ இருக்குது. ஆனால் நமக்கு எங்கே உண்மையான சுதந்திரம் இருக்குன்னா, பரலோகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் சுதந்திரம் வைக்கப்பட்டு. ஆமென். இதான் விசுவாசம். பார்த்துருக்கீங்களா உங்கள் சுதந்திரத்தை? உங்கள் சுதந்திரம் தெரியவே தெரியாது நமக்கு. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. எதையாவது உங்களுக்கு தெரியுமா? இப்போ ஒரு மணிக்கு நம்ம தட்டில் ரெண்டு சிக்கன் பீஸும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அந்த சுதந்திரம் இங்கே வைக்கப்பட்டு, அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிக்கனு, மட்டனு, வீடு, வாசல், பிள்ளைங்க, சொத்து, சுதந்திரம். சோத்திரம் கர்த்தர் தான் கொடுத்தார். ஆனால் தான் நன்றி சொல்கிறோம். சுகம், பலன். அதான் இதை விட காணப்படாத சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது தான். பார்த்தீங்களா? யாராவது பார்த்துருவீங்களா? எஸ்தரம்மா நினைக்கிறாங்க, இது நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்போ நீங்கள் சொல்ல கூட எனக்கு புரியல பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் இதுதான் மகிமை. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை சொந்த பிள்ளைகளை பரிசுத்தத்தில் நடத்தி விசுவாசித்து பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து சபைக்கு நேராக ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளைகளை பரிசுத்த சந்ததியாக வளர்க்குற உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லுவேன், வலது பரிசுத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவன் தேவானுக்கு எழுந்து நின்று தூக்கி விட்டு பக்கத்தில் உட்கார வச்சாரு. உங்களுக்கும் எனக்கும் போகிற போது எழுந்து நிற்க வேணாம், அவர் உட்காந்துனே இருந்தால் கூட பரவாயில்ல, உட்காந்துனே கையை பிடிச்சி தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சா கூட பரவாயில்ல. அதை சொல்லி நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் நீங்களும் நானும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம், மாசற்றதும் வாடாததுமான பரலோகத்தில் சுதந்திரம் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். இதான் விசுவாசம். அதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம துக்கப்படுகிறோம். அழிந்து போகிற பொண்ணு வெள்ளி சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியாக கனமும் மகிமையும் உண்டாகி காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை காணாமல் அன்பு கூறுகிறது பெரிய பாக்கியம். அதுதான் நம்ம ஆரம்பித்தோம். அவரை பார்க்காம சபை நடத்துறது, அவரை பார்க்காம சபைக்கு வர்றது, அவரை பார்க்காம ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பார்க்கறது, என்ன ஒத்தாசை எனக்காக வச்சிருக்கிறான்னு தெரியாமையே அவரை நோக்கி கண்ணீரோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுகிறது உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கும். ஆமென். அதான் அழகாக சொல்கிறாரு, சிலுவையை பற்றிதான உபதேசம். இது எதை பற்றி தான உபதேசம்? சிலுவையை பற்றி உபதேசம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவனுடைய பலனாக இருக்கு. இந்த உபதேசம்லாம் பைத்தியம். இப்போ என்ன வச்சிருக்குன்னு சொல்லுங்கய்யா. பரலோகத்தில் எனக்கு என்ன சுதந்திரம் வச்சுதுன்னு அதை பற்றி தான் பேசுகிறீங்க. இன்னைக்கு என்ன என் கஷ்டத்துக்கு என்ன சுதந்திரம்? நான் சொல்லுவேன், உங்கள் கஷ்டத்துக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆண்டவர் இங்கே பதிலை வச்சிருக்கிறாரு. நீ காணாமல் இருந்தும் அவரை அன்பு கூறுகிறா. இப்போது அவரை இப்பொழுது அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நாள் நீ அவரை தரிசிப்பா. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த இயேசுவை கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரிசிப்போம். இப்போ நீ காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறா. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தோம். இதுக்கு என்ன அர்த்தங்க? தமிழ் படிச்சவங்க சொல்லுங்க. சித்தா, தமிழ் எக்ஸாம் எழுதுனியா? நல்லா எழுதுனியா? எழுதலையா? எல்லாத்துக்கும் இப்படி ஆட்டாத தம்பி. இங்கிலீஷ் எப்படி எக்ஸாம் எழுதுன? நல்லா எழுதுன. நம்பலாமா? சந்தோஷமா இருக்கலாமா? சோத்திரம். இப்பொழுது, அப்போ தமிழுக்கு இதுக்கு அர்த்தம் நான் தம்பி சொல்லு. இப்போது அவரை தரிசியாமல் இருந்தோம். கோல்டா சொல்லு. இப்போது அவரை தரிசியாமல் இருந்தோம்னா அப்போ இன்னொரு நாள் அவரை நம்ம தரிசிப்போம் தானே அர்த்தம். இப்போ அந்த பொண்ணை என்னால் பார்க்க முடியல, இப்போ எனக்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ ஒரு நாள் எனக்கு அது கிடைக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நீ அன்பு கூறுகிற இயேசுவை, காணாமல் அன்பு கூறுகிற இயேசுவை ஒரு நாள் நீ தரிசிக்க போகிறா. அல்லேலூயா.
அவரை தரிசியாம அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சுதந்திரம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போறது இல்லை. அதை யாரு தான் கொடுக்க போகிறார்னா அவரு தான் அவர் கையால நமக்கு கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதாங்க விசுவாசம். அவரை நீ தரிசிக்க போகிறா, அவர் வச்சிருக்கிற வாழாததும் மாசற்றதுமான அந்த சுதந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்க போகிறார். நான் சொல்ல, அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசத்தை வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்தரமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. இந்த வசனம்லாம் இப்போ எனக்கு சிஸ்டர் பிரதர், எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு தனிமை இருந்தாலும், எவ்வளவு கண்ணீர் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், நான் சொல்லுவேன், இந்த சூழ்நிலையிலும் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. உண்மையான ரட்சிக்கப்பட்ட இருதயம் எப்படி இருக்குன்னு நான் மறுபடியும் வருகிறேன். ரட்சிப்பினுடைய சந்தோஷம். சூழ்நிலைகள் எல்லாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகளில் அல்ல, காணப்படுகிறவைகள் என்னை நெருக்குகிறது. காணப்படுகிறவைகளுடைய உறவுகள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, எனக்கு ரொம்ப பாரத்தை கொடுக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. ஆனாலும் விசுவாசியாக நான் ஒரு நாள் என் ஆண்டவரை தரிசிப்பேன், ஆண்டவரை பார்ப்பேன், மரித்தாலும் நான் பிழைச்சிருப்பேன், வாடாததும் மாசற்றதுமான அந்த சுதந்திரத்தை நான் பரலோகத்தில் அவர் கையில் பெற்றுக்கொள்கிறேன் என்கிற சந்தோஷம் இந்த மோசமான சூழ்நிலையில் என்னை எப்படி நடத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் இப்போது நான் களி கூறுகிறேன். ஆமென். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும், நான் பலனாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும், நான் ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆசீர்வாதமற்று இருந்தாலும், என்னை கவனிக்க எத்தனை பேர் இருந்தாலும் யாருமே எனக்கு இல்லைனாலும், நான் என்னை காணாதவர், நான் பார்க்காதவர் மேலிடத்திலே அன்பு கூர்ந்து இப்போது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து. ஆமென். ஒரு சாதாரண மீனவர் எழுதுறார். சாதாரண மீனவர், எனக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் உங்களுக்கு என்ன நம்பிக்கை? நீங்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது புத்திய காது உள்ளவன் கேட்க கடவன். நான் பிள்ளைகளும் இப்போ இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் இது இன்றைக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் சத்தியமாக நான் சொல்கிறேன், நாளைக்கு இப்போது இது உங்களுக்கு விளங்கலைனாலும் நாளைக்கு கர்த்தர் நிச்சயமாக அதை விளங்க செய்வார். இந்த பிள்ளைகளுக்கும் சரி, இந்த வசனத்தை இப்போது சொல்லி முடியாததும் விசுவாசம் வைத்து அவரிடத்திலே விசுவாசம் வைச்சிருக்கிறோம். நீங்க இங்க அமர்ந்திருப்பது அவரிடத்திலே விசுவாசம் வைத்து, நான் இந்த இடத்திலே நிற்கிறது விசுவாசம் வைத்து. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வெறுமை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், நீங்களும் நானும் எதற்காக இயேசு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணப்படுகிறதுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால் அல்ல, விசுவாசத்தில் மாத்திரம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் மாத்திரம் அல்ல, இந்த ஆசீர்வாதத்தில் மாத்திரம் அல்ல, இந்த சந்தோஷத்தில் மாத்திரம் அல்ல, இந்த அழுகையில் மாத்திரம் அல்ல. சொல்லுவேன், அவர் மேலே நான் ஏன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் நான் தரிசிப்பேன், ஒரு நாள் நான் பார்ப்பேன், ஒரு நாள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்வேன், ஒரு நாள் நான் சொல்லுவேன், அந்த விசுவாசம் இந்த உலகத்திலே நமக்கு மகிமையான சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற அவருக்கு சொல்ல முடியல. நான் இந்த காரியத்தை மறந்து போன பாருங்க. நீங்கள் விளங்கி கொள்ளினாலும் இதை யார் எழுதுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படிப்பறிவும் இல்லாத, ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஒழுங்காக போட தெரியாத ஒரு இந்த காலத்திலே நீங்கள் மன்னித்து கொள்ளுங்க, இந்த காலத்திலே நீங்கள் மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சரியாக தங்களை வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சரியான படிப்பு இருக்காது, சரியான அறிவு, அவங்க நாணம், இந்த இப்படிப்பட்ட நாணம் இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமுத்திரம், மீன், இதுதான் தெரியும். அப்போ நீங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக ஒரு மீனவன் ரட்சிக்கப்படுகிறான், விசுவாசிக்கிறான் ஆண்டவரை,
அவர் எழுதுகிற வார்த்தை நீங்கள் கவனிச்சிங்களா? அவர் பேதுரு எழுதின முதலாம் நிருபமா எங்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் விசுவாசி என்கிறத போறார். நான் தரிசனம் பண்ணிட்டேன், நான் ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டேன், நான் எல்லாத்தையும் பெற்று கொண்டுட்டேன், அவரோட கூட இருந்தேன், அற்புதத்தை கண்டேன், அடையாளத்தை கண்டேன், வெறுமையான என் படகு நிரம்புச்சு, காற்று கடல் மேல நான் நடக்க வச்சாரு, படகுல நான் படுத்திருந்தேன், கடல் என்ன அமிர்த பார்த்தது, இறையாதே அமைதியா இரு என்றாரு. ஒரு நாள் நான் பசியா இருந்த போது 5 அப்பம் 2 மீனை அநேகருக்கு பங்கிட்டாரு. இதெல்லாம் நான் கண்டேன். ஆனா அவர் கண்டதை குறித்து பேசலைங்க. அவர் கண்ட தரிசனத்தை, அவர் கண்ட அற்புதத்தை, அவர் கண்ட அடையாளத்தை, அவர் கண்ட பெரிய பெரிய காரியங்களை, அவர் கண்ட சந்தோஷத்தை பேசல. எதை பத்தி அவர் பேசுறாருன்னா, மகளே நான் கண்டுட்டேன், ஆனா நீ காணாத விசுவாசிக்கிறல்ல, அதனால தான் உனக்கு நான் இதை கர்த்தர் எனக்கு எழுத சொல்லி கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கண்டுட்டேன், நான் தரிசிச்சேன், அவரை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும், இம்மையில செய்த காரியம் தெரியும், மறுமையிலே எனக்கு வைத்திருக்கிற சுதந்திரம் தெரியும். அதனால தான் என்னை சிலுவையில் அறைய சொன்ன போது நான் தலைகீழா அறைங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு தெரியும் அவரை பற்றி. ஆனால் நீ காணாத விசுவாசிக்கிறியே, உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, நீ எதை வச்சு நம்புவ அவரை? அதனால் ஆவியானவர் ஆண்டவர் எனக்கு சொன்னதை இந்த படிப்பறிவு இல்லாத இந்த மூடனான என் மூலமா காணாம அன்பு செலுத்துகிற உனக்கு, தரிசியாம விசுவாசியா இருக்கிற உனக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் என்பது நீ அறிந்து கொள்ளணும் இல்லையா? ஒருவேளை இந்த உலகத்து காண்கிற மேலே கண்ணு வச்சு நீ போயிடக்கூடாது. காண்கிறது மேலே இந்த உலகத்தில் நான் என்னத்தை கண்டேன், இந்த உலகத்தில் என்ன ஆசீர்வதிச்சார் ஆண்டவர், என்னென்ன தான் பெருசாக கண்டேன் அப்படி நீ நினைக்கக்கூடாது என்பதற்காக நீ விசுவாசமாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் நீ விசுவாசமாக இருக்கிறிய, நீ காணாத இருந்த அன்பு செலுத்துகிறிய, அதனால் உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை ஆவியானவர் அந்த கண்டு மகிமையை கண்ட சந்தோஷத்தை கண்ட அவர் மூலமாக எழுத வைத்த வசனம்தான் இது. காணாமல் இருந்தோம், அவரிடத்திலே விசுவாசம் வைத்து மகிமை சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷத்திலே களி கூர்ந்து. ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்ல அநேக இடத்துல எனக்கு சில நேரம் நம்ம அநேக நேரம் உலகத்தில் தான் கழிக்கிறோம் பாருங்கள். வேலை ஸ்தலத்தில் கழிக்கிறோம், மனுஷர் முன்பாக பேசுகிறோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக பேசுவது கம்மி, ஆண்டவருடைய சமூகத்தில் முன்பாக உட்காருவது கம்மி, எல்லாம் கம்மி. இந்த உலகத்தில் அப்படித்தான் இருக்குது. இந்த கடைசி காலத்தில் நான் சொல்லுவேன், விசுவாசத்தை காண்பேனோன்னு கர்த்தர் சொன்னார். நிச்சயமாக விசுவாசத்தெல்லாம் காண்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஏனென்றால் செல்ஃபோன் 12 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்ம வாழ்க்கையில். ஆமென். வேலை ஒரு 8 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும், தூக்கம் ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். பக்கத்தில் மாமா மச்சான் சொந்தக்காரு பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் மீதி இருக்கிற நேரத்தை எடுத்துப்பான். கர்த்தருக்காக கொடுத்துக்கிற நேரம் என்னது? அவன் உண்மையாக சொல்ல போனால் இந்த சபையில் கூடி ஆராதிக்கிற நேரம் மாத்திரம்தான் நம்ம கொஞ்ச நேரம் தான் கர்த்தருக்காக கொடுக்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த நேரம் நேற்று கூட இங்கே உட்காந்தேன் நான் சொல்லுவேன், எங்கே தான் எவ்வளோ பெரிய தாழ்மையான இடத்துல மேன்மையான இடத்துல வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உட்காரது உங்களுக்கு எனக்கு சந்தோஷத்தை தரணும். சிஸ்டர் பிரதர், இந்த சமூகம் மாத்திரம் உங்களுக்கு வெறுப்பாக இருந்ததுன்னா நான் சொல்லுவேன், நம்ம விசுவாசத்தில் ஏதோ குறைவுள்ளவர்களாக இருக்கிறோன்னு நம்ம அர்த்தம். இந்த சமூகம், ஆண்டவருடைய இந்த சமூகம், வீட்டில் நீ ஜெபம் பண்ணுறது, வீட்டில் கர்த்தருக்கு முன்பாக ஒரு 1/2 மணி நேரம் தசம பாகம் கொடுங்க கர்த்தருக்கு. நான் சொல்லுவேன், 24 மணி நேரத்தில் தசம பாகம் ஆண்டவருக்காக கொடுத்துருங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 1/2 மணி நேரம் வேதம் வாசி, 1/2 மணி நேரம்
ஜபம் பண்ணு. இதை 2 காரியத்தை மாத்திரம் செஞ்சுருங்க. தயவுசெய்து மறுபடியும் உங்களை வற்புறுத்துக்கிறேன். நீ எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஆண்டவருக்காக குறைந்தது 2 மணி நேரம் கொடுக்கணும். 1 மணி நேரமாவது கொடுங்க. பிரைம் மினிஸ்டர்களே, ஜனாதிபதிகளே, செல்போனாய் மனைவியாய் கொண்ட பாக்கியவதிகளே, செல்போனை புருஷனாய் கொண்ட பாக்கியவான்களே, என்னையும் சேர்த்து தான் கர்த்தருக்காக நேரத்தை கொடுங்க. அவர் சமூகத்தில் இருக்கிற அதுதான் நித்திய. அதை தான் அங்கே சொல்கிறாரு. அவரிடத்துல இங்கே வந்து நீங்கள் உட்காந்த உடனே கர்த்தரை பார்த்துட்டீங்க? பார்க்கல. உங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து உட்காந்த உடனே உங்கள் முன்னாடி வந்து, மகளே நீ வந்து உட்காந்துட்டா, நானும் இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டேன், நீ என்ன சொல்லுப்பா, என்ன கடன் பிரச்சனை உனக்கு, எங்கே வலிக்குது இன்னைக்கு உனக்கு, யார் உன்னை எது பண்ணா அப்படின்னு உங்களை கேட்குறாரு. ஆனால் நான் சொல்லுவேன், ஆனாலும் இந்த சமூகம், தேவனுடைய சமூகம், அவர் எழுதுறாரு பாருங்க. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். சொல்லி முடியாததும், அல்லேலூயா, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கான்? மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற. ஆமென். மகிமையால். ஆதாம் தோட்டத்தில் எப்படி இருந்தான்? நிர்வாணமா இருந்தான். மகிமை அவனை மூடினது. அப்புறம் மகிமை இழந்து போனா நிர்வாணி என்பதை அறிந்து கொண்டான். ஆமென். அப்போ இந்த சரீரம் கர்த்தருக்கு முன்பாக வந்து அமருக மகிமையால் நிறைந்ததும். உனக்குள்ள மாமிசத்தில் அல்ல. மாமிசம் சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அந்த 2 நாள் எழுந்திருக்கலன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. தெரியல அன்னைக்கு பலவீனம், அன்னைக்கு காலையில் என்னை ஆட்கொண்டுது. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு வந்து நான் ஜெபம் பண்ணேன். மனைவி சாட்சியாக இருக்கிறேன். ஜெபம் பண்ணேன் எப்போதும் போல் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபத்துக்கு அப்படியே உட்காந்து தான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டேன். அதிகாலையில் எழுந்து சித்தாவுக்காகலாம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பலவீனம். அந்த ஸ்தோத்திரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ, பலவீன நேரங்களில் சாப்பிட முடியலாம் கூட, ஆனால் ஜெப நேரம் எனக்கு வீணாகல ஆண்டவர். அதில் நான் ரொம்ப உத்தமன்னு அவங்க முன்னாடி சொல்லலை. ஜெப வீரன்னு நான் காட்டிக்கல. நடந்த உண்மையை நான் சொல்கிறேன். நடந்த உண்மையை நான் சொல்கிறேன். நான் செஞ்ச உண்மையை சொல்கிறேன். ஜெபம் விடலை. அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. அப்போது அந்த மகிமையாக சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற, என்றென்றைக்கும் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து, அல்லேலூயா, அது இருக்கணும். உன் ஜெப நேரத்தில் இருக்கணும், ஆராதனை நேரத்தில் இருக்கணும், சபை நேரத்தில் இருக்கணும். நீ குழந்தை, இங்கே வந்துட்டா நீ குழந்தையோட முகத்தில் நீங்கள் சந்தோஷத்தை பார்த்துருக்கிறீங்களா? எதுக்காக சிரிக்குதுன்னு தெரியாது, எதுக்காக துள்ளி குதிக்குதுன்னு தெரியாது. தாய் சொல்லுவா, ஏய் என்ன என்ன என்ன, அது பாட்டுன்னு சிரிக்கும், அது பாட்டுன்னு. இந்த பச்சை குழந்தை கூட பாருங்க, தூக்கத்திலேயே சிரிச்சிட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. மகிமையால் நிறைந்த சந்தோஷம். அல்லேலூயா. மகிமை. அது கஷ்டம் தெரியுமா, நஷ்டம் தெரியுமா, வழி தெரியுமா? ஆனாலும் தூக்கத்தில் நீங்கள் கவனித்து பாருங்க, அப்படியே சிரிக்கும். மகிமையால் நிறைந்த சந்தோஷம். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் நீ வருகிற போது, அவரிடத்தில் பேசுகிற போது, நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுகிற போது கர்த்தர் எனக்கு முன்பாக பார்த்து கொண்டு இருக்கிறார். இங்கே தூதர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த நாளிகளை நான் செலவழிக்கிற நேரத்தை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். நீ அப்படி தான் நம்பிக்கையை போகணும். நீங்கள் இந்த சபையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற போது, ஆண்டவரே இந்த நேரத்தை எவ்வளவோ செலவழித்தேன், சமையலில் செலவழித்தேன், அலுவலகத்தில் செலவழித்தேன், உங்கள் முன்னாடி ஒரு 2 மணி நேரம் என் வாழ்க்கையில் அங்கே பரலோகத்திலே மாடாததும் வாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை வைப்பதற்காக இந்த நேரத்தை உமக்காக கொடுத்தனே அப்படின்னு சந்தோஷமாக போனோம். அல்லேலூயா. இனி நேரமாச்சு, இவர் எப்பவுமே இப்படித்தான் பேசிகிட்டே இருப்பார், இனி ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, இப்படி நினச்சி போவாதீங்க.
சந்தோஷமாக களி கூர்ந்து போங்க. நேரமானால் சந்தோஷமாக களி கூறுங்க. ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்காக தான். நான் முடிச்சிடறேன் இப்போது, நான் ஒன்றும் நீட்டிக்க போகிறதில்ல. ஓய்வு நாள் என்பது ஆண்டவருக்காகத்தான். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா இப்போது நான் என்ன என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரை அவர் காணாமல் இருந்தும் நான் அன்பு கூறுகிறேன். அவரை நான் தரிசியாமல் இருந்தும் அவர் மேலே விசுவாசத்தை வைக்கிறேன். அது என்ன எனக்கு தருதுன்னா சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னைக்கு எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குதா, எனக்கு ஒன்றுமே இந்த பூலோகத்தில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களானால் ஒரு சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் யாவையும் செய்து முடிச்சிட்டார். ஆமென். இனி செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். இனிமே போயிட்டு நீங்கள் ஒரு விதையை கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டு தோட்டத்தில் போயிட்டு விதைச்சி அதுக்கு முன்னாடி உக்காந்து இது எப்போ விளையும், இது எப்போ காய்க்கும், இதை காய்ச்ச பிறகு தான் நான் மதியானம் லஞ்சு செய்யணும்னு நீங்கள் இருக்கிறீங்க. யாருன்னா சொல்லுங்கள். நீங்கள் சாப்பிட போகிற சிக்கன் இனிமேல் குஞ்சு பொரிச்சு வரப்போதா, இல்லை கடையில் இருக்குதா ரெடியா? சொல்லுங்கள். நீங்கள் செய்ய போகிற உருளைக்கிழங்கு தொக்கு ஏற்கனவே உருளைக்கிழங்காக இருக்குதா, இல்லை நீங்கள் போய் மண்ணை நோண்டி உள்ளே வச்சுட்டு கோல்டா வந்துச்சா பாருமா அப்படி சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார் புரிந்து கொள்வதற்காக. அதுக்காக நான் ஒரே வசனத்தை காட்டி கொடுத்துட்றேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். யோவான் சுவிசேஷம். என்ன இவர் சொல்கிறாரு, என்ன பிரதர் சொல்கிறாரு, எல்லாமே பரலோகத்தில் தான் இருக்குதா? வாடாத சுதந்திரம் பரலோகம், வலது பரிசத்தில் பரலோகம், அங்கே தான் ஆண்டவர் இருக்கிறாரா? இங்கே எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கே உட்காந்துருக்காரு. அல்லேலூயா. ஆமென். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. சும்மா இவர் சில பேர் நான் நினைச்சேன் ஆண்டவர் அங்கேயா இருக்கணும். உண்மையிலே நினைச்சது. நான் வேதத்தை வாசித்த நாட்கள்லாம் நினைப்பேன், அவர் பிதாவுடைய வலது. ஆண்டவர் இங்கே நாங்கள் கஷ்டத்தோடு கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட பாடுகளோடு கூட பலவீனத்தில் கூட இருக்கிறோம். நீங்கள் போய் வலது பரிசில் உட்காந்து என்னையா பண்ணுறீங்க? நீங்கள் யாருன்னா கேட்டது உண்டா? அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. விசுவாசம் தான் தானே கேட்பீங்க. விசுவாசம் இருக்கிறவங்க தான் கேட்பா. அதெல்லாம் உடனே நீங்கள் தலையாட்டிட்டீங்க. நாங்கள் இப்படிலாம் கேட்கல, எங்களுக்கு தெரியும் விசுவாசம் இருக்கிறவங்க தான் கேட்பான். விசுவாசம்லாம் கேட்க மாட்டான். ஆண்டவர் விசுவாசிக்கிறதா நான் அவர்கிட்ட கேட்க முடியும். கஷ்டத்தில் அநேக நாள் நான் கேட்டது உண்டு, ஆண்டவர் நீர் என்னையா இங்கே நாங்கள் கஷ்டப்படுகிறோம் துன்பப்படுகிறோம், இன்றைக்கு வசனத்துக்கு போல மாடாத சுந்தரம் பரலோகத்தில் தான் இருக்குது, நம்ம வலது பரிசத்தில் தான் நீ இருக்கிறீ, எல்லாமே எங்களுக்கு பரலோகத்தில் தான் இருக்குதுன்னா என்ன ஆண்டவர்? நாங்கள் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆண்டவர்? முன்னமே சொன்ன பிறகு நீ உருளைக்கிழங்குக்கும் அழ வேண்டாம், நீ சிக்கனுக்கும் அழ வேண்டாம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இந்த உலகத்துக்கு உரியது உங்களுக்கும் எனக்கும், பரலோகத்துக்கு உரியது ரெண்டுத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்க. நீ எப்போ வருவா? நின்று உன்னை வரவேற்கலாமா, உக்காந்து உன்னை வரவேற்கலாமா, முகத்தை காட்டி உன்னை வரவேற்கலாமா, முகத்தை திருப்பிக்கலாமா, உன் பேரை சொல்லி உன்னை வரவேற்கலாமா, உன் பேரை சொல்றதுக்கு வெக்கப்படலாமா? ஆமே முடிச்சிட்ட. கையை கொடுக்கலாமா, கையை விடலாமா? ஆமே சேர்த்து கொள்ளலாமா, தள்ளி விடலாமா? எங்க உட்காந்துட்டு இருக்காரு? எங்க உட்காந்துட்டு யாரை பத்தி யோசிக்கிறாரு? யாரை பத்தி யோசிக்கிறாரு? உங்களையும் என்ன பத்தி. அவர்களுடைய பிள்ளையாய், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், அவர் மேலே விசுவாசம் வைப்பவர்களாய், அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை பிதாவாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக காத்திருக்கிறார். என்ன காத்திருக்கிறார்? நின்னு கை கொடுக்கலாமா, உட்காந்துட்டு கை கொடுக்கலாமா? ஆமே ஸ்தேவானுக்கு வலது பரிசத்தில் எழுந்து நின்று அவர் கை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் உட்காந்துனே வாப்பா பேதுருவே, பவுலே முஷ்டியா வா அப்படின்னு கை கொடுத்துருப்பார்.
மாசற்ற சுதந்திரம். அப்போ உங்களையும் என்னையும் எப்படி வரவேற்கலாம் என்பது நம்முடைய வரவேற்பை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறார், கிரியை பார்த்து கொண்டு இருக்கிறார். உட்காந்துட்டு வரவேற்கலாமா, நின்று வரவேற்கலாமா, முகத்தை பார்த்து காட்டி தரிசனம் பண்ணி வரவேற்கலாமா, மூஞ்ச திருப்பிக்கலாமா, வாப்பா சித்தா வா அப்படின்னு வரவேற்கலாமா, இல்லை பேரை சொல்றதுக்கு வெக்கப்பட்டு வரவேற்கலாமா, அல்லது வரவேற்கலாம விட்டுடலாமா? ஆமென். வரவேற்காம விட்டா எங்க தான் நமக்கு இடம்? சோத்திரம், அல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. நீங்க வாசிங்க, யோவான், நான் முடிச்சிடுறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் சுவிசேஷ புத்தகம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே, நல்லா கவனிங்க, நம்ம வாசித்த வசனம் தான், நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, சகலமும் உருளைக்கிழங்கு யார் மூலமா உண்டாயிற்று? சிக்கன் அவர் யார் மூலமா உண்டாயிற்று? சொல்லுங்க. அப்போ பூமியில உள்ளவர்கள் தங்கம், வெள்ளியும், பொன்னியும் யார் மூலமா உண்டாயிற்று? நீ வச்சிருக்கிற வீடு வாசல் யார் மூலமா உண்டாயிற்று? சொல்லுங்க. நீ லோனு போட்டு வாங்கி கடன் போட்டு உங்க அறிவுனால நாணத்தினால கட்டி வாழ்ந்துன்னு இருக்கிறீங்களா? சகலமும் ஒரு வார்த்தை சொன்னாரு, உனக்கு வீடு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. எங்க உண்டாச்சு? இல்லை பிரதர், நான் தான் அஸ்திபாரம் போட்டேன், நான் தான் வீடை கட்டினேன். ஸ்தோத்திரம். எது மேல அஸ்திபாரம் போட்டுக்கிற? எது மேல? நீ உருவாக்கின பூமி மேலே அஸ்திபாரம் போட்டு வச்சிருக்கிற? உன் வீடு எந்த அஸ்திபாரத்தில் நிக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க. பூமி இல்லைன்னா நீ வீடு கட்டிடுவியா? சொல்லுங்க. மண்ணில் அந்த ஒரு மகத்துவத்தை ஆண்டவர் வைக்கலன்னா நீ உருளைக்கிழங்கு சாப்பிட்ருவியா? சொல்லுங்க. ஜீவன் உயிர் இல்லைன்னா நீ ஆடு மாடு சிக்கன் எடுக்கலாம், மட்டன் எடுக்கலாம், மீன் எடுக்க. சமுத்திரத்தை ஆண்டவர் நிரப்பலன்னா நீ வஞ்சர மீன் சாப்பிட்ருவியா? ஆமென். ரொம்ப வஞ்சர மீன் ரொம்ப ருசியா இருக்கு, போட்டு பெரட்டுறல்ல. சொல்லுங்க. எறா தொக்கு சாப்பிட்ருவீங்களா? சொல்லுங்க. எங்கங்க இதெல்லாம் எப்போ உருவாச்சு? சகலமும் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆண்டவர், நான் கேட்டேன், ஆண்டவரே வலது பட்சத்தில் போய் நீ உட்காந்துட்டி, நான் படுற கஷ்டமே தெரியலையா உமக்கு அப்படின்னு நான் கேட்டதுனால ஆண்டவர் என்னிடத்துல பேசினார். அதனால் நான் உங்களுக்கு விளக்குறேன். அப்போ நீ வாடுறதெல்லாம் எங்கேருந்து சாப்பிட்டுன்னு இருக்கிற? போன வாரம் தான் மட்டன் எடுத்தோம், இந்த வாரம் மீன் எடுக்கலான்னு எங்கேருந்து சொல்கிற? சொல்லுங்க. சமுத்திரத்தில் வச்சது நீங்களா? கேவலம் ஒரு 200 ரூபா 100 ரூபா கொடுத்து அதையா 150 ரூபா கம்மி பண்ணி வாங்கி வந்து வறுத்து போட்டுடுறேன். அப்படிதானே? அப்ப சகலமும் அவரே அல்லாமல் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். ஆற்றியது மூலமா உண்டாயிடுச்சு. கிட்னி, நாடி, நரம்பு. சொல்லுங்க. எனக்கு ரொம்ப வலி, சர்ச்சுக்கு போல, ஆண்டவர் ஜெபம் பண்ணல, துதிக்க முடியல, ஆற்றில் லொட்டு லொட்டுன்னு கேட்குது, வயிறு கடமுடாய்ந்து. அப்போ வயிறை கொடுத்தவர் யாரு? ஆற்றை கொடுத்தவர் யாரு? கிட்னியை கொடுத்தவர் யாரு? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இது எதுக்குரியது? சுருக்கமாக முடிச்சிடுறேன். இது காண்கிற உலகத்துக்கு உரியது. ஆனால் காணாத உலகத்துக்குரிய அதுக்கு நீங்கள் 13வது வசனத்தை வாசிக்க முடியாது. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமே. ஆண்டவரை விசுவாசிக்கணும். எப்படிப்பட்டவங்க? நீங்களும் நானும் புருஷ சித்தனால இல்லை. ஏன் அப்படின்னா ஆவியானவராக்க மாற்றப்பட்டுட்டோம். நம்ம பெற்றது கடம்பாடி நாயுடு, இந்த நாட்டாரு, இந்த ஐரு, அப்படி இல்லை. புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல,
தேவனுடைய சித்தத்தினாலே ஒரே ரத்தத்தினாலே நம்ம உருவாக்கினார். நீங்கள் கவனிங்க 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த வசனத்துல தான் பரலோகத்துக்கு உண்டான காரியத்தை செஞ்சு முடிச்சார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே காண்கிறதுக்கு உண்டான யாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, இது கிறிஸ்தவங்களுக்கு அடித்தளமான வசனம். இதை நம்ம இதெல்லாம் தியானம் பண்ணலை, இதெல்லாம் நமக்கு தெரியும் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரத்திலே காணப்படுகிற யாவையும் செஞ்சு முடிச்சிட்டார். அதாவது பூலோகத்துக்குரிய யாவையும் செஞ்சு முடிச்சிட்டார். இல்லைங்களா? உண்மைதானே? யாவையும் செஞ்சு. ஆனா 14வது வசனத்துல பரலோகத்திலே நீ ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் பரலோகத்துக்குரிய சுதந்திர யாவையும் செஞ்சு முடித்த வசனம் 14வது வசனம். அந்த வார்த்தை எந்த வார்த்தை? உலகத்துக்குரிய சகலையும் சிசுவையும் உண்டாக்கின வார்த்தை. அதே வார்த்தை மாமிசமாகி, அல்லேலூயா, மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறந்தவராய் உங்களுக்காகவும் எனக்காகவும் பூமியிலே அவதரித்து பிதாவினுடைய சித்தத்தின்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவிலே அடிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து தரிசனமாகி மீண்டும் நம்மை சேர்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறவர். பரலோகத்துக்குரிய சுதந்திரத்தை 14வது வசனத்தில் முடிச்சிட்டார். அல்லேலூயா, ஆமென். 3வது வசனத்தில் காணப்படுகிற, ஆமென், காணப்படுகிற. அதனால தான் ரோமருக்கு சுவிசேஷ புத்தகத்திலே பவுல் எழுதுகிறாரு, காணப்படாத இருக்கிற அவருடைய நித்திய வல்லமை. ஆமென், ஆமென். நல்லா கவனிச்சுங்க இந்த வசனத்தை. காணப்படாத இருக்கிற அவருடைய நித்திய வல்லமை, கர்த்தத்துவம், மகத்துவம், தேவத்துவம், அதிசயம், அற்புதம். நீங்க கேட்குறீங்களே, கர்த்தாவே உங்க கர்த்தத்துவம் எங்கே, உங்க மகத்துவம் எங்கே, உங்க அதிசயம் எங்கே, உங்க அற்புதம் எங்கே? நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? அதை தான் இங்க ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. காணப்படாத இருக்கிற அவருடைய நித்திய வல்லமை, கர்த்தத்துவம் ஆதி முதல் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையிலே. அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தையாக இருந்தால் அவர் அந்த வார்த்தையை கொண்டு சகலவற்றையும் உண்டாக்கினார். காணப்படாத இருக்கிற தேவனுடைய நீ புலம்புகிற, நீ கேட்கிற, நீ அழுகிற அந்த அதிசயம், அந்த அற்புதம், அந்த தேவை, அந்த மகிமை, இவைகள் எல்லாவற்றையும் காணப்படாத இருக்கிற அவருடைய நித்திய வல்லமை ஆதி முதலாய் எப்போ உண்டாச்சு? உங்களுடைய தேவை, என்னுடைய தேவையை எப்போ உண்டாச்சு? உங்களுடைய பலனும் உங்களுடைய சுகமும் எப்போ உண்டாச்சு? ஆதியிலே. உங்களுடைய வசதியும் வாய்ப்பும் எப்போ உண்டாச்சு? ஆதியில. இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கரா லேண்ட் இருக்கு, எப்போ உண்டாச்சு? எப்போ உண்டாச்சு? நீங்க சாப்பிடுற, நான் சாப்பிடுற சாப்பாடு எப்போ உண்டாச்சு? சொல்லுங்க. ஆதியில உண்டாச்சுங்க. அதான் சொல்லு. இப்ப நீ காணல, ஐயோ ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, அற்புதம் இல்லையே, அடையாளம் இல்லையே, சுகம் இல்லையே, பசியா இருக்குது, கண்ணீரா இருக்குது. எல்லாமே ஆதியில உண்டாச்சு. அதான் சொல்றாரு, காணப்படாத இருக்கிற நித்திய மகிமை, கர்த்தத்துவம், மகத்துவம், அற்புதம், அடையாளம், இவைகள் எல்லாம் ஆதி முதல் உண்டாக்கினவைகளே காணப்படுகிறபடியினாலே. ஆமென். எங்க காணப்படுது? ஆதி முதல் உண்டாக்கினாலே. உங்க தேவை, உங்க கஷ்டம், உங்க அற்புதம், உங்க அடையாளம், உங்க பசி, உங்க சுகம், அல்லேலூயா, உங்க குணம், உங்க ஔஷதம். நம்முடைய ஔஷதம் எங்க உண்டாச்சு? ஔஷதம் எல்லா மூலிகைகளும் அதில் தாங்க ஔஷதம். கர்த்தர் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிட்டார். ஆனால்
மனுஷனையும் ஆண்டவர் செம்மையானவராக உண்டாக்கினார், அவனோ அநேக உபயத்தந்திரங்களை தேடிக்கொண்டான். ஆமே. ஆதியில் உன் சந்தோஷம், ஆதியில் உன் சுகம், ஆதியில் உன் பலன், ஆதியில் மகிமையான சந்தோஷம், உன் தேவை எல்லாமே ஆதியிலே உண்டாக்கிட்டார். ஆண்டவர் வலது பஸ்ஸில் அங்கே போய் உட்காந்துட்டார், அங்கே போய் உட்காந்துட்டாரு. இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, யோவான் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே காணப்படுகிற இந்த உலகத்துக்குரிய யாவையும் செய்து முடித்தார். 14வது வசனத்திலே இந்த பரலோகத்துக்கு சுதந்தரிக்கக்கூடிய எல்லா பாக்கியம், தரிசனம், மீட்பு, பாவங்களுடைய மன்னிப்பு இந்த பூமியிலே வைத்து எல்லா சுதந்திரத்தையும் 14வது வசனத்திலே அவர் வைத்தார். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசியுங்கள். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 10:11 வாசித்து நாம் கண்களை மூடுவோம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் யாரும் வெட்கப்பட மாட்டான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:16 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதும் மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். மகனே, இயேசுவை விசுவாசிக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒன்று இந்த கால வேளையில் தெரிஞ்சுக்கோ, பதறாதே. ஆமே, பதறாதே. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பலவீனம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், உண்மையாக ஆண்டவர் மேலே, அந்த மூலக்கல்லு மேலே உன் விசுவாசம் இருந்ததுன்னா, அந்த அஸ்திபாரமான ஆண்டவர் மேலே நீ, ஏசப்பா மேலே நீ விசுவாசம் இருந்ததுன்னா, ஒரு நாள் நீ பதற மாட்டா. அல்லேலூயா. நீ ஜீவன் உள்ளவளா இருந்தாலும் பதற மாட்டா, நீ மரித்தவனானாலும் நீ பதற மாட்டா. ஆமென். அந்த மூலக்கல்லான அஸ்திபாரமான மூலக்கல்லை சீயோனிலே வைக்கிற, சபையில் வைக்கிற. சீயோன்னா எது? சபையில் வைக்கிற. அதை விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ அவர் மேலே விசுவாசமாக இருந்தாயானால், உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் உண்மையாக இருக்குமானால், நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பதற மாட்டா. ஒருபோதும் உன் பலவீனங்களில் நீ பதற மாட்டா. ஒருபோதும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ பதற மாட்டா. உன் எதிர்காலத்தில் நீ பதற மாட்டா. ஜீவனானாலும் மரணமானாலும் நீ பதற மாட்டா. அல்லேலூயா. ஆமே. ஏன்னா நீ விசுவாசிக்க, அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்நாள் வரை என்னை அவர் ரட்சித்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அந்நாள் வரை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தவர் உனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி நீ உண்மையான விசுவாசிவா இருப்பாயானால் ஒருபோது நீ பதற மாட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை தருகிறேன், பரமபிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை தருகிறேன், பரமபிதாதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. எனக்காகவும் யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆகாரம் தந்தீரே, தீ
தீமை என்னை அணுகாமல் காத்து கொண்டீரே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தந்தீரே. தீமை என்னை அணுகாமல் காத்து கொண்டீரே. எனக்காகவும் யாவையும் செய்து முடித்தீ. நன்றி நன்றி ஐயா. அப்பா, உள்ளத்தில் ஆழத்திருந்து சொல்ல முடியுமா? மகளே, இன்னைக்கு சில கஷ்டத்தில் நீ இருக்கலாம், சில வேதனையில் நீ இருக்கலாம், சில பாடுகளிலே நீ இருக்கலாம், சில சுமைகளிலே நீ இருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் மேலே திட அஸ்திபாரமான மூளைக்கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது மேலே நீ விசுவாசம் வச்சா நீ பதற மாட்டா. நம்முடைய விசுவாசத்தை ஒழுங்குபடுத்துங்கப்பா. நம்முடைய விசுவாசத்தை ஒழுங்குபடுத்து. கர்த்தர் தன்னுடைய சொந்த வாயிலாலே சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போது காணாதிருந்த அவர்களிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். நீ காணாது இருந்த ஒரு நாள் இப்போது அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தோம், அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. இதுதாங்க விசுவாசம். மகளே, நீ காணலை, நான் காணலை, கர்த்தரை நான் பார்க்கல, என் வாழ்க்கையில் பார்க்கல, என் சூழ்நிலையில் பார்க்கல, என் தேவைகளில் பார்க்கல. இல்லைப்பா, உண்மையாய் நீ உட்கார்ந்து யோசித்தையானால் கர்த்தரை நமக்காக செய்து முடிக்காத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. யோவான் 1:3 இந்த பூமிக்குரிய ஆகாரம், தேவை, வஸ்திரம், வீடு, வாசல், எல்லா சுக ஜீவன், பலன், அற்புதம், அடையாள ஒரே ஒரு வார்த்தையினால எல்லாவற்றையும் உனக்காக எனக்காக உண்டாக்கினார். இது உலகத்தினுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்காகவும். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்காக, அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்காக, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்காக எந்த சூழ்நிலையிலும் உலகம் அவரை விசுவாசிக்கும், நல்ல சூழ்நிலையில. ஆனா அவருடைய பிள்ளைகள் எப்போ விசுவாசிப்பார்கள்னா எந்த சூழ்நிலையும் விசுவாசிப்பாங்க. அவர்களுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1:14 பிரகாரம் பரலோகத்தில் இருக்கிற எல்லா சுதந்திரத்தையும், மாடாததும் மாசற்றதுமான வாடாததுமான பரலோகத்தினுடைய சுதந்திரத்தையும் யாருக்காக அவர் வைத்தார் என்றால், விசுவாசிகளான பிள்ளைகளுக்கு, உங்களுக்காகவும் எனக்காகவும் மாத்திரமே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் எல்லாருக்காகவும், பரலோகம் உனக்கும் எனக்கும் மட்டும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்காக மற்றும் எந்த சூழ்நிலையிலும் பதறாதவர்களுக்கு மற்றும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை குறித்து வெட்கப்படாதவர்களுக்காக மாத்திரம். அல்லேலூயா. இந்த வசனத்தோட ரகசியம் என்னன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். ஒன்று, நன்மையானவர்களை நடந்து அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ரெண்டாவது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல என்னை இந்த அக்கினியிலிருந்து விடுவித்தாலும் பரவாயில்ல, விடுவிக்கா போனாலும் பரவாயில்லை, உனக்கு முன்பாக இருக்க உலகத்தை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி தரிசியாமல் இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைக்கிற நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டான். உன்னை வெட்கப்படுத்தாது, எந்த சூழ்நிலையும் உன்னை வெட்கப்படுத்தாது. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல முடியாத மகிமைக்குண்டான சந்தோஷத்தினால் எங்களை நிரப்பும். அப்பா, உங்கள் சமூகம், ஜெப வாழ்க்கை, ஆராதனை வாழ்க்கை, வேத வாசிப்பு, உங்கள் சமூகத்தில் கூடுகிற நேரம் சொல்லி முடியாத மகிமையான சந்தோஷத்துக்குள்ள எங்களை நடத்தும், குறைவுகளை நிறைவாக்கும். நீர் வைத்திருக்கிற அற்புதத்தை, அடையாளத்தை நாணமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் பேர பிள்ளைகளும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவரை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக எங்களை மாற்றுவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஒரு நாளும் எங்கள் விசுவாசம் அசைக்கப்படாதபடி, சபை கூடுதல் அசைக்கப்படாதபடி
வேத வாசிப்பு அசைக்கப்படாதபடி, ஜெபம் பண்ணுதல் அசைக்கப்படாதபடிக்கு, ஆராதனை அசைக்கப்படாதபடிக்கு. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, முடிவு பரியந்தும் உண்மையாக இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நாள் கர்த்தர் நம்மை அந்த இப்போது தரிசியாமல் இருந்தோம், ஒரு நாள் அவரை தரிசிக்கிற போது அவரோடு கூட மகிமையிலே நாம் பிரசன்னமாகும்படியாய் உங்களுக்காகவும் அவன் எனக்காகவும் வைத்திருக்க அந்த மகிமையிலே பிரவேசிக்கத்தக்க தகுதி உள்ளவர்களாக நம்மை நிச்சயமாக தகுதிப்படுத்துவாராக. துதி கன மகிமையும் ஒருவருக்கே உரியவதாக இருப்பதால் ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். வருகிற நாட்களிலும் நீர் வைத்திருக்கிற அற்புத அடையாளத்தின் பிரகாரம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. ஹாஸ்பிட்டல் செலவுகள் வேண்டாம், மாத்திரைகள் வேண்டாம், மருந்துகள் வேண்டாம். தகப்பனே, உங்கள் பாதப்படியிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுக்கத்தக்கதா எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிறவர்களை நோக்கி கூப்பிடத்தக்கதாக எங்களை நடத்தும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, அவருடைய எதிர்காலத்தை, அவருடைய படிப்புகளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சித்தமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லா மகிமையும் துதியும் கனமும் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் விசுவாசத்திலே ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் வழி நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்கிற கிருபை தார். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே பரிசுத்தமும் அசைக்கப்படாத விசுவாசமும் எங்களிடத்திலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் சந்ததியிலும் உண்டாவதாக. பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, உம்மை வாத்தி வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்களை கூட இருந்து நடத்தட்டும். தேங்க்யூ ஜீசஸ்.